நேத்து முழுக்க ஸ்பெஷல் பஸ் எதுவுமே விடாம, கீழம்பாக்கத்துல இருந்து அவங்கவங்க சொந்த ஊருக்கு யாருமே ஓட்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டின ஸ்டாலின். இதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். நிச்சயமா இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் நம்ம அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவருக்கு, இப்போ இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்துன்னு ஸ்டாலின் அவரு எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் தகவல் ஸ்டாலின் அவருக்கு அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த செய்திகள், தகவல் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப எப்புட்றா இது நடந்துச்சு அப்படின்னு ஸ்டாலின், உதயநிதி, ஒட்டுமொத்த திமுக கும்பல் எல்லாருமே தலையில் கையை வச்சுக்கிட்டு எல்லாமே போச்சேடா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. திமுக அவங்களுடைய தோல்வி இப்போவே உறுதி ஆயிடுச்சுடா அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு மிரண்டு போகிற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு காலையில் இருந்து ஸ்டாலின் அவருக்கு எதிராக வரக்கூடிய தகவல்கள் இருக்குது. ஸோ அப்படி நேற்று காலையிலேயே பார்த்தீங்கன்னா, கீழம்பாக்கத்துக்கு சென்னையில் இருந்து நிறைய மக்கள் ஓட்டு போடுறதுக்காக அவங்கவங்க சொந்த ஊருக்காக போகிறதுக்காக அங்கே கீழம்பாக்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருமே அவங்கவங்க சொந்த ஊருக்கு போக முடியாத அளவுக்கு ஸ்பெஷல் பஸ் எதையுமே ரெடி பண்ணல தமிழக அரசு. இருந்த 1, 2 ஜென்ரல் பஸ்ஸையுமே கட் பண்ணிட்டாங்க. இதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம், கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம். ஏன்னா இங்கே சென்னையில் இருந்து அவங்கவங்க சொந்த ஊருக்கு ஓட்டு போடுறதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சத்தியமாக எந்த ஒரு மனுஷனும் நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு வரமாட்டான். போகிறவன் எல்லாம் நிச்சயமாக டிவிக்கு இல்லைனா அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் போவான். அதனால் இங்கே சென்னையில் இருந்து புறப்பட்டு போகக்கூடிய யாரையுமே நம்ம பஸ் வச்சு அவங்கள அனுப்பி வைக்கக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு, முக்கியமாக ஸ்டாலின் அவங்க தடுத்து நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி நேற்று முழுக்க அன்ரிசர்வ்டில் போக இருந்த மக்கள் எல்லாத்தையுமே தடுத்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஸ்டாலின் அவருக்கு இன்றைக்கி காலையில் இருந்து அவருக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் அடுத்தடுத்துன்னு வந்த தகவல் தான் என்ன. இதனால் திமுக அவங்களுடைய தோல்வி எப்படி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரம் இப்போது பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று காலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா, கீழம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சென்னையில் வேலை பண்ணுற நிறையா மாவட்டத்தின் மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு, அதாவது காலையிலே வந்து பஸ் ஏறி அவங்கவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு, அதாவது மத்தியானம் சாயந்தரம் போய் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே 6 மணிக்குள்ளே ஓட்டு போட்டுட்டு திரும்பவும் சாயந்தரம் நைட்டு பஸ் ஏறி விடிய காலைக்குள்ளே திரும்பவும் சென்னைக்கு வந்துடலாம். ஒரே நாள் லீவ் எடுத்துகிட்டு போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானோட கீழம்பாக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் நேற்று மத்தியானம் வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க எல்லாருக்குமே என்ன அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பஸ்ஸும் கிடையாது, ரெகுலராக ஓடுற பஸ்ஸும் கிடையாது, ரிசர்வ்டு பஸ்ஸும் மட்டும்தான் இருக்குது. அந்த பஸ்ஸுகள் மட்டும்தான் இப்போ இயங்கும். இன்னைக்கு ஓட்டு போட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதால டிரைவர்கள், கண்டக்டர்கள் அவங்க எல்லாருமே கூட ஓட்டு போட போயிட்டாங்க. அதனால் கூடுதல் பஸ்ஸு கிடையாது அப்படின்னு அங்கே வந்த மக்கள் எல்லாரையுமே திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்கலாம் கண்டிப்பாக. அவங்க யாருமே அங்கே சென்னையில் இருந்து இங்கே தென் மாவட்டங்கள், தமிழகம் முழுக்க பரவலாக போகக்கூடிய எந்த ஒரு ஊருக்குமே போக முடியல. அவங்க யாருமே நேற்று ஓட்டு போட முடியல அப்படிங்கிறது வருத்தமான விஷயமாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நிச்சயமாக திமுக அவங்க தான் இதை திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே சென்னையில் வேலை பண்ணுறவன் காசு செலவு பண்ணி நிச்சயமாக அவன் சொந்த ஊருக்கு போய் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். கண்டிப்பாக டிவிக்கே ஆளாக இருக்கணும், இல்லைனா ஒரு சில பேர் அதிமுக ஆட்களாக இருக்கலாம். அதனால் இவங்க எல்லாருமே கட் பண்ணால் நிச்சயமாக இவங்க யாருமே அவங்க சொந்த ஊருக்கு போய் நமக்கு திமுகவுக்கு போட மாட்டாங்க, டிவிக்கேக்கும் போடக்கூடாது, அதிமுகவுக்கும் போடக்கூடாது அப்படின்னு நேற்று பஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இதனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் தடுத்துட்டுமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர் கண்டிப்பாக நேற்று முழுக்க நினச்சிக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி காலையில் ஸ்டாலின் அவர் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் தகவல்கள் இன்றைக்கி காலையில் இருந்து வெளிவந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு முந்தா நாள் இரவு, அதாவது ஓட்டு போடுறதுக்கு முந்தா நாள் இரவே நம்ம சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட 1,80,000, அதாவது 1,80,000 மக்கள் ஏற்கனவே இங்கே சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்து ஸ்பெஷல் பஸ் நேற்று அன்னைக்கு முந்தா நாள் இரவு வரைக்குமே விட்டுருக்காங்க போல இருக்குது. அவங்க எல்லாருமே புறப்பட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா விவரம் இப்போ இன்றைக்கி காலையில் வெளியாகிருக்கு. அதாவது இவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி காலையில் தான் ஸ்பெஷல் பஸ் அவர் விடாமல் தடுக்க முயற்சி பண்ணியிருந்தாலுமே முந்தா நாள் இரவு ஏறக்குறைய சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பஸ்ஸில் மட்டுமே 1.80, மற்ற எல்லா ட்ராவல் மூலிமா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சென்னையில் இருந்து ஆல்ரெடி அவங்க சொந்த ஊருக்கு புறப்பட்டு போயிருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. அந்த தகவல் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இவங்க அரசு பஸ்ஸை கட் பண்ணால் போதுமா? அரசு பஸ் மட்டும்தான் தமிழகத்தில் ஓடுதா? மற்ற லோக்கல் பஸ் எதுவும் கிடையாதா? அதாவது ஆம்னி பஸ், ப்ரைவேட் பஸ், இப்படி நிறையா பஸ்ஸுகள் ஆல்ரெடி கீழம்பாக்கம் பக்கத்துலேயே வெளியே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி இங்கே அரசு பேருந்து இல்லைனா என்ன, மற்ற ப்ரைவேட்
பேருந்துகள் இருக்கு அப்படின்னு நேத்து அங்க கிளம்பாக்கத்துல பஸ் ஏற முடியாத மக்கள் நெறைய பேர் அங்க கிளம்பாக்கத்துக்கு வெளிய இருக்கிற பஸ்ல ஏறி நெறைய பேர் போயிருக்காங்க. அதுல மட்டுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 மக்கள் டிராவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகுது. அதாவது அங்க கிளம்பாக்கத்துக்கு உள்ள வந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 இருந்து 1,50,000 மக்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா, அதுல இந்த மாதிரியான பிரைவேட் பஸ்ஸ பிடிச்சு போகக்கூடியவங்க எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் நேத்து காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு பிரைவேட் பஸ்ஸ ஓட்டுனவங்க அவங்க வெளியிட்ட தகவலாக இருக்கு. ஸோ இப்படி ஸ்டாலின் அவர்கள் என்னதான் அவங்க ஓட்டு போட அவங்க சொந்த ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு திமுக நபர்கள் அவங்க எல்லாருமே போட்டு மக்களை தடுத்து நிப்பாட்ட நினைச்சாலும் கிட்டத்தட்ட முந்தின நாள் இரவே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2,00,000 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த பிரைவேட் பஸ்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி அதில் ஒரு 50,000 பேர் போயிட்டாங்க. இன்னும் இளைஞர்கள் சாதாரண ஏன்னா பெண்கள் குழந்தைகள் நிச்சயமாக இதில் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சாதாரண இளைஞர்கள் ஒரு மீடியம் வயது இருக்கக்கூடிய நபர்கள் அதுலேயும் நிறைய பேர் நேற்று இப்படி தென் மாவட்டம் அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் இந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய லாரிகள் ஸோ லாரிகள் மேலே ஏறி லாரியில் லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மாதிரி பஸ்ஸு ஓடலை வேணா காசு வாங்கிக்கங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த பகுதிகளை நோக்கி அந்த பக்கமாக போகக்கூடிய லாரியில் ஏறியும் நிறைய பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரிஸ்கான விஷயமாக இருந்தாலும் ஓட்டு போடணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்த நிறைய பேர் பஸ்ஸை இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு லாரியை பிடிச்சி போயிருக்காங்க. லிஃப்ட் கேட்டு போகிறவங்க ஒரு வண்டி போகுது அப்படின்னா நாங்கள் ஒரு அமௌண்ட் தரோம் ஷேர் பண்ணிக்கிட்டு போகலாம். அதுக்கப்புறமா சொந்த வாகனம் இருக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஒரு குட்டியான பிடிச்சிக்கிட்டு மொத்தமாக நம்ம எல்லாம் காசை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நேற்று பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போயிடல. முக்கியமாக பெண்கள் குழந்தைகளை வச்சுருக்கவங்க அவங்க எல்லாருமே திரும்பி போயிட்டாங்களே தவிர மற்ற வயதில் இருக்கவங்க யாருமே இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு கிவ் அப் கொடுக்காம அவங்கவுங்க சொந்த ஊருக்கு புறப்பட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ட்ரெயின்லேயுமே கூட நிறைய பேர் போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பேர் இங்கே கீழம்பாக்கத்தில் பஸ் கிடைக்கல அப்படின்னாலுமே நிறைய பேர் அதாவது இவங்க எவ்வளோ பேர் தடுத்து நிப்பாட்ட நினச்சிருக்காங்களோ அதில் ரொம்ப ரொம்ப ஒரு சொற்ப அளவு மக்கள் தான் புறப்பட்டு போக முடியாமல் இருந்திருக்காங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட 90% மக்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ எப்படி அவ்வளவு மக்கள் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி காலையில் இருந்து தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா போனவங்க எல்லாருமே இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகி தானே ஆகணும். இன்றைக்கி காலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா தாம்பரம் பகுதி, சென்னை அந்த புறநகர் பகுதி, முக்கியமாக கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இது எல்லாமே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது போனவங்களுக்கு தான் பஸ் ஏற்பாடு பண்ணலை, ஆனால் வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பஸ் ஏறி வந்துட்டு இருக்காங்க, ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி என்னென்ன வாகனங்கள் கிடைக்குதோ அதை பிடிச்சி எல்லாருமே இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இவங்க இங்கேருந்து புறப்பட்டு பஸ்ஸில் நம்ம அனுப்பலையே இவங்க இத்தனை பேர் எப்படா போனாங்க இப்படி வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு அங்கே சென்னை அந்த புறநகரை ஸ்தம்பிக்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே ஆயிரக்கணக்கில் அதையும் தாண்டி லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து மக்கள் சென்னையை நோக்கி உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்னடா இவ்வளவு மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்களே இவங்கெல்லாம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே திமுக அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நம்ம இவங்க எல்லாருமே போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணாலும் எல்லாருமே சென்னையை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டுட்டு இன்றைக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு டிராஃபிக் அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டுருக்கு. சென்னைக்கு உள்ளே வர்ற பகுதி எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிட்டுருக்கு. அவ்வளவு கூட்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 84% வாக்குகள் பதிவாயிருக்கு. எஸ்ஆர் வேற நீக்கியிருக்காங்க. இதனால் ஸ்டாலின் அவருக்கு விழ வேண்டிய அந்த கணிசமான வாக்கு கூட நிச்சயமாக விழுந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதனால் நிச்சயமாக இவ்வளோ பேர் போய் ஓட்டு போட்டுட்டு திரும்பி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓட்டு எல்லாமே திமுக அவங்களுக்கு எதிராக தான் அந்த ஓட்டு எல்லாமே விழுந்திருக்கும். இதனால் நிச்சயமாக ஓட்டு என்ன தேவையில்ல, கண்டிப்பாக முன்னாடியே தோல்வி உறுதி அப்படிங்கிற நிலைமைக்கும் அந்த மைண்ட் செட்டுக்கும் அதாவது தோல்வியை நம்ம ஏற்றுக்க தயாராகிடுவோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு தான் இப்போ ஸ்டாலின் அதே போல் திமுகவர்கள் எல்லாருமே இன்றைக்கி காலையில் இருந்து சாரையாக சென்னைக்கு உள்ளே வர்ற மக்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. நிச்சயமாக ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.